வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கடந்த 2 நாட்களாக மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்த்துருவோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் இப்போலாம் அந்த கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக் மேலே வைக்கிறோன்னா அப்போ கீழே உங்களுக்கு டேட் அண்ட் டைமும் தெரியும். நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ப்ளூ கலர் கேண்டில் ஸ்டிக் தான் 13ஆம் தேதி ஜனவரி மாதம் ப்ரைஸ் ஓப்பனிங் 458 பக்கமாக காப்பர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா 462 வரைக்கும் காப்பர் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 456 மற்றும் 452 ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஜோன் அப்படின்றதையும் அதோடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றதையும் இந்த வார வீக்லி அனாலிசிஸில் தெளிவாக சொல்லியிருந்தோம். 456 கீழே நமக்கு ஒரு ப்ரைஸ் க்ளோசிங் கண்டிப்பாக வரணும் அப்படின்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. ஏனென்றால் 456 பக்கமாக மேலே கீழேயும் காப்பர் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதில் ஒரு பல தடவை சப்போர்ட் எடுக்க முயற்சி செஞ்சுருக்கு அப்படின்றது நம்ம தெளிவாக ஐடென்டிஃபை பண்ணியிருந்தோம். சரி, இப்போ என்ன நடந்தது ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அப்படின்றத பார்ப்போம். 458.70 அப்படின்றதில் ஓப்பன் ஆன காப்பர் மார்க்கெட் அதிலிருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து 456 அப்படின்ற சப்போர்ட்டை டெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. அந்த சமயத்தில் நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூல் மார்க்கெட் ஓரளவு கீழே விழுறதுக்கான வாய்ப்பு உள்ளது அப்படின்றத காமிச்சிருக்கு. 456 பிரேக் பண்ணதுக்கப்புறமா 454 அப்படின்ற ஜோனை டெஸ்ட் பண்ணியிருக்கு. தொடர்ந்து 453.20 வரைக்கும் மார்க்கெட் கீழே வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் 456 தொடர சமயத்தில் மறுபடியும் குட்விலோட சார்ட்டிங் டூல் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது அப்படின்றது இண்டிகேட் பண்ணியிருக்கு. 456லேருந்து ஓரளவு 458 பக்கமாக கன்சாலிடேட் ஆகி இந்த இடம் இருக்குது பார்த்திங்கன்னா 457 க்ளோஸ் ஆகியிருக்கு. நம்ம ஜனவரி 13ஆம் தேதி மார்க்கெட்டோட மொத்த ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்திங்கன்னா முதல் பாதி நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடந்துருச்சு. ரெண்டாவது பாதி நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்கலை. ஏன் அப்படின்னா 456 கீழே நம்ம ப்ரைஸ் க்ளோஸ் ஆகணும் எதிர்பார்த்தோம். ஆனால் அது நடக்காமல் மேலே போய் க்ளோஸ் ஆகிருக்கு. அன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் மற்றும் க்ளோசிங்கை கம்பேர் பண்ணுறப்ப கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருந்திருக்கு. ஜனவரி 13ஆம் தேதி மார்க்கெட்டோடைய ப்ரைஸ் ஓப்பனிங் அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங்கை விட அதிகம். புதிய லோ க்ரியேட் பண்ணியிருக்கு, புதிய ஹை க்ரியேட் பண்ண முடியலை. அப்படின்றது ஓரளவு சாதகமாக நமக்கு செல்லர்ஸ்க்கு சாதகமாக அமைஞ்ச விஷயம். ஆனால் நெகட்டிவாக அமைஞ்ச விஷயம் ப்ரைஸ் க்ளோஸ் ஆனது அதிகமாக க்ளோஸ் ஆகிருக்கு. இது ஜனவரி 14ஆம் தேதி நம்ம நேற்று மார்க்கெட் எங்கன்னா கிட்டத்தட்ட எங்கே க்ளோஸ் ஆச்சோ அதே இடத்துல ஓப்பன் ஆகியிருக்கு. மறுபடியும் 458 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து 456 டெஸ்ட் பண்ண முயற்சி செஞ்சுருக்கு. டெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பியும் ப்ரைஸ் கீழே வந்து 454 வரைக்கும் தான் வந்தது. அதுக்கு முன்னாடி நாள் 453.20 வரைக்கும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள் 456 மறுபடியும் போய் டெஸ்ட் பண்ணிவிட்டு 455.60 பக்கமாக க்ளோஸ் ஆகியிருக்கு. நேற்று மார்க்கெட்டோடைய ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் அனாலிசிஸ் பார்த்தோன்னா நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் விட ஓரளவு கம்மியாக ஓப்பன் ஆகியிருக்கு. புதிய ஹை க்ரியேட் பண்ணலை, கிட்டத்தட்ட ஈக்குவல்னு சொல்லிக்கலாம். ஆனால் புதிய ஹை க்ரியேட் பண்ண முடியலை, புதிய லோவும் க்ரியேட் ஆகலை. சாதகமான ஒரு விஷயம்னா ப்ரைஸ் க்ளோஸ் ஆனது அதோடைய ஓப்பனிங்கை விட கம்மியாக க்ளோஸ் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட்டோட க்ளோசிங்கை விட கம்மியாக க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்றது நமக்கு சாதகமான விஷயம். ஆனால் என்ன ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 456 பக்கமாகவே போய் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓரளவு 54, 53 கீழே க்ளோசிங் வந்திருந்தது அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். இன்றைக்கி காப்பர் மார்க்கெட் 455 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது அப்படின்றத நம்ம வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட்டை வச்சு கணிக்கிறோம். ரூபி டாலர் ஃபேக்டர் அதில் கூட சேர்த்துக்கிறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனை ரொம்ப சீக்கிரமாக போஸ்ட் பண்ணுறதுனால அந்த கணக்கை நம்மளால் எடுத்துக்க முடியறதில்ல. நம்மளுடைய காப்பர் ட்ரேடிங் திட்டத்தில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. 462 வரைக்கும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்கும் அப்படின்றது எதிர்பார்ப்பு. நம்மளோட இன்னொரு எதிர்பார்ப்பு என்னென்னா இன்றைக்கி காப்பர் மார்க்கெட் 456 ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் எடுத்து 452 பரிசோதனை செய்ய வேண்டும். இப்படி இந்த விஷயம் இன்றைக்கி நடந்தால் தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிற செல் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும். அது இல்லாமல் மறுபடியும் 456 சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போக முயற்சி செஞ்சதுன்னா 462 வரைக்கும் நம்ம விட்டு தான் மார்க்கெட்டை பிடிச்சி அதுக்கப்புறம் முடிவு செய்ய வேண்டியதாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். மறுபடியும் 456க்கு மேலே இன்றைக்கி ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்தது, இல்லை ப்ரைஸ் க்ளோசிங் வந்ததுன்னா அது செல்லர்ஸ்க்கு ரொம்ப நெகட்டிவான ஒரு நியூஸ். ஆனால் நம்மளுடைய எதிர்பார்ப்பு இன்றைக்கி 452 தொட்டு இது பக்கமாக எங்கேயாவது க்ளோசிங் வந்ததுன்னா நம்ம நினச்சதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புள்ளது. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்க்கலாம் என்னென்ன நடக்குதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷன் மிக பொறுமையாக பார்த்துருந்ததுக்கு மிக நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.